ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாடல் வந்திருக்குது. இந்த காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலின் அர்த்தத்தை கூட குழந்தைங்க வரிசை கிரமமாக தான் புரிஞ்சுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம் அப்படின்னு இருக்காங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு ஈஸ்வரனுடைய வழி கிடைக்கிது. ஈஸ்வரன் பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி சொல்கிறதுனால இது பிரம்மாவின் வழி கிடையாது. இது ஈஸ்வரன் காட்டக்கூடிய வழி. நீங்கள் அவருடைய அறிவுரைப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய அறிவுரைப்படி நடக்கும் போது தான் உங்களுடைய துக்கம் விலகுது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இதை பிரம்மாவின் வழி, மனித வழின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குழப்பம் அடைவீங்க அப்படின்னு சொல்கிறார். பிரம்மா பாபா நடந்துக்கிற கூடிய நடவடிக்கையும் பொறுப்பு யாருன்னா சிவபாபா தான். அப்போ குழந்தைகளும் சிவபாபாவின் அறிவுரைப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறார். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஞானம் கிடைச்சோன்னே அபிமானம் வந்துடுது. அப்போ நீங்கள் தந்தையை நல்ல விதத்தில் நினைவு செய்யணும். நினைவினால தான் உங்களுடைய குணங்கள் தெய்வீகமாக மாறும். அப்போ நினைவுக்கு கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, யோகத்தின் நினைவில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத சார்ட்டு வைக்கணும். யோக நிலையில் நாங்கள் நல்ல போதையில் இருக்கோம் பாபா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாபா அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னா, குழந்தைகள் தந்தை நினைவிலே இருந்தாங்க அப்படின்னா மிகவும் அன்பானவர்களாக ஆகிருப்பாங்க. ஆனால் இப்போ நடந்துக்கக்கூடிய அந்த நடவடிக்கைலாம் தவறாக இருக்குது. தேக அவமானத்தில் சண்டையிட்டுட்டு கோவப்பட்டுக்கிட்டு அகங்காரத்தை காட்டிகிட்ருக்கீங்க. மாயை உங்களை மிகவும் கீழானவராக்கி சேத்துல தள்ளி விட்டுருது. அப்போ இந்த மாதிரி நடவடிக்கை இருந்தீங்கன்னா பாபா ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவார். உங்களுக்கு தேக அபிமானம் இருக்குது, உங்களுக்கு தந்தை நினைவு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தேக அபிமானம் இருந்துச்சுன்னா யோகத்தில் நம்ம நல்ல நினைவு செய்ய முடியாது. அதுதான் பாபா அந்த இடத்துல சொல்கிறார். இப்போ நம்ம எவ்வளோ நேரம் நினைவில் இருந்தோம் அப்படிங்கிற அந்த சார்ட்டை கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அமர்ந்திருக்க நேரம்லாம் யோகத்தில் அமர்ந்திருக்கீங்கன்னு இல்லை, புத்தி எந்த அளவுக்கு தந்தை நினைவில் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மையான சார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நான் 1 மணி நேரம் உட்காந்துருக்கேன், 2 மணி நேரம் அமர்ந்து யோகா செய்தேன் அப்படின்றது கணக்கு கிடையாது. எவ்வளோ நேரம் தந்தை நினைவில் இருந்தீங்க அதுதான் உண்மையான சார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மா பாபா கூட நாராயணனுடைய பக்தி செய்துட்டு இருந்தார் பக்தி மார்க்கத்தில். அப்போ அவர் கூட புத்தி அங்கங்கே அலைப்பாயிறது இருக்க தான் செஞ்சுது. அதனுடைய உதாரணம் சொல்லியிருக்காரு பாபா. அப்போ எப்போவுமே அந்த நாராயணனுடைய சித்திரத்தை அவர் பாக்கெட்லேயே வச்சுருந்தார். எப்போவுமே நாராயணனுடைய அந்த நினைவு இருக்கணுன்றதுக்காக. அதே போல் நீங்களும் தந்தையை நினைவு செய்கிறதுக்கு நல்ல விதத்தில் முயற்சி செய்யணும். நீங்கள் நல்ல விதத்தில் தந்தை நினைவு செய்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வீக குணங்கள் தாரணையாகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து தேர்டு பாயிண்ட்டு, தந்தை உங்களை முள்ளிலிருந்து மலராக மாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் முதல்ல அசுர வழிப்படி நடந்துட்டு இருந்தீங்க. முள் போல் எல்லாரையும் குத்தி காயப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்போ உங்களை தெய்வீக குணங்கள் நிரம்பிய மலராக மாற்ற வந்திருக்கேன். அதாவது முள்ளிலிருந்து மலராக மாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் தோட்டக்காரன் பபுல்நாத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் பாபா சொல்கிறார். இப்போ கலியுக காட்டிலிருந்து உங்களை மலர்களின் தோட்டமான சத்தியுக காட்டுக்கு, சத்தியுகத்தின் மலர் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். மலர் தோட்டத்தில் காட்டு விலங்குகள்லாம் இருக்காது, அங்கே தேவி தேவதைகள் தான் இருப்பாங்க. இதுதான் முள்காடு, இங்கே தான் விலங்குகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அடுத்து இந்த முள்காடு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ இந்த முள்காட்டில் எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டையிட்டுட்டு கோவப்படுத்திக்கிட்டு முள் போல் குத்திகிட்ருக்காங்க. ஆனால் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்கள் எப்படி இருப்பாங்க? முற்களை எல்லாம் மலரம் மாற்றக்கூடிய சேவையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். யாரையும் துக்கப்படுத்த மாட்டாங்க, யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, யாரு கூடயும் சண்டையிட்டிருக்க மாட்டாங்க. அதுபோல் குழந்தைங்களாகிய நீங்களும் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு சேவைக்காக சொல்கிறாரு. இப்போ சிவராத்திரி வரப்போது நீங்கள் நல்ல விதத்தில் சித்திரங்களை வச்சு சேவை செய்யலாம். ஏணிப்படியின் சித்திரம் இருக்குது, லட்சுமி நாராயணன் சித்திரம் இருக்குது, கல்ப விருட்ச மரத்தின் சித்திரம் இருக்குது. இதெல்லாம் வச்சு நல்ல விதத்தில் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தீங்க, இப்போ எவ்வளவு கீழானவர்களாக மாறிட்டீங்க. முதல்ல சத்தியுகத்தின் தேவி தேவதைகளாக தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்களாக இருந்ததும் நீங்கள் தான். நீங்களே 84 பிறவிகளின் சக்கரத்தில் இப்போ கீழானவர்களாக மாறிட்டீங்க. இப்போ எவ்வளவு துக்கம் இருக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறத அந்த ஏணிப்படியின் சித்திரத்தில் வச்சு புரிய வைக்க முடியும். நீங்கள் ஒரு வினாடியில் தந்தைக்கிட்டேருந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை ஆஸ்தி அடையலாம்.
வினாடியில் முக்தி ஜீவன் முக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய விஷயத்தை சொல்லி புரிய வச்சு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் எப்போ வராங்க அப்படிங்கிறத இந்த கல்ப விருட்ச மரத்தை வச்சு புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார். தந்தை விதை ரூபமாக இருக்கார். பிராமணர்களாகிய நீங்கள் வேர் பகுதியில் இருக்கீங்க, தண்டு பகுதியில் தேவி தேவதைகள் இருக்காங்க. இந்த கிளைகளில் தான் யார் வரா? தர்ம பிதாக்கள் வராங்க. கிறிஸ்து, இப்ராஹிம், ஆதிசங்கரர், புத்திஸ்ட் அதாவது புத்தர், சீக்கிய தர்ம குருநானக் எல்லாருமே அந்த ஒவ்வொரு கிளையில் அமர்ந்திருக்காங்க இல்லையா. அந்த கிளைகளில் அதுதான் துவாபர யுகம். இந்த முதல்ல இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் சொர்க்கமாக இருந்துச்சு. இந்த சொர்க்கம் முடிஞ்சு நரகம் ஆரம்பிக்கும் போது தான் மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் வராங்க. அங்கே தான் பிரிவினை ஏற்படுது. பிரிவினை ஏற்படும் போது தான் இந்த உலகம் நரகமாக மாறுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல விதத்தில் புரிய வைங்க. ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்து அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபாலோயர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க தர்மத்தை ஆத்மாக்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது பரந்தாமத்திலேருந்து இறங்கி வரும்போதே அந்தந்த தர்மத்து ஆத்மாக்கள் அந்தந்த தர்மத்துக்கு தான் போய் சேருவாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து இரவு வகுப்பு வந்திருக்குது. மார்ச் 18, 1968 அப்போ நைட்டு பாபா வந்திருக்காரு. குழந்தைகளே, நீங்கள் இந்த சாஸ்திரங்களை பற்றிலாம் வாத விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று, தந்தையை நினைவு செய்யணும். கூடவே இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சக்கரத்தை சுற்றுவதன் மூலமாக தான் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். இந்த விஷயத்துக்கு தான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாரதத்தை தாய்நாடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே அம்மனுடைய திருவிழாவும் எந்த அளவுக்கு நல்ல விதத்தில் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மன் யார்? இங்கே இருக்க மம்மாவை குறிக்குது அப்படின்னு சொல்கிறார். மம்மா நல்ல விதத்தில் சேவை செய்ததுனால தான் மம்மாவுக்கு இந்த அளவுக்கு பூஜையும் திருவிழாவும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் யார்? பிரம்மா சரஸ்வதியை தன்னுடைய மகளாக தத்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறார். சாஸ்திரத்தில் அதை கூட தப்பாக எழுதி வச்சுருக்காங்க இல்லையா, பிரம்மா சரஸ்வதியின் மனைவி அப்படின்றது மாதிரி. ஆனால் அப்படி கிடையாது. பிரம்மாவால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை மம்மா. அவர் நல்ல விதத்தில் சேவை செய்ததுனால இவருக்கு நல்ல விதத்தில் பூஜை நடக்குது அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளுக்குனாலும் அதாவது அம்மானா ரொம்ப பிடிக்கும் தானே. ஏன் குழந்தைகளுக்கு அம்மானா பிடிக்குது? அவர் தான் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, நீர் கொடுப்பாங்க, நல்லா பராமரிப்பாங்க இல்லையா. அதுபோல் அம்மாவும் நல்ல விதத்தில் குழந்தைகளுக்கு சேவை செய்ததுனால தான் பாரதம் முழுக்க அவங்களுக்கு திருவிழா பூஜையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தந்தையின் வழிப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன? இப்போ நீங்கள் வீட்டையும் நினைவு செய்யணும், தந்தையும் நினைவு செய்யணும். நான் தான் உங்களுடைய எல்லையற்ற தந்தை, நீங்கள் என்னுடைய உண்மையான குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் என்னுடைய வழிப்படி நடக்க மாட்டீங்களா? நான் உங்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். இப்போ உங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருமே வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய வருமானம் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ அளவற்ற குஷி இருக்கணும். தந்தையின் கையை விட்டுட்டிங்கன்னா அளவற்ற நஷ்டம் ஏற்படும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ மட்டும் இல்லை, கல்பத்துக்கும் அது நஷ்டத்தை ஏற்படுத்திடும் இல்லையா. அதனால் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கணும், தந்தையை நினைவு செய்யுங்க, வீட்டை நினைவு செய்யுங்க, உங்களுடைய சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க, அளவற்ற குஷியில் இருங்க. குட் நைட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் முரளியை. சாதாரண காரியம் செய்தாலும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சதா டபுள் லைட் ஆகுங்கள். பாபா சொல்கிறாரு, நான் எப்படி சாதாரண உடலில் பிரவேசமாயிருக்கேன், என்னுடைய பேச்சும் கூட உங்களை போல் சாதாரணமாக தான் இருக்குது, ஆனால் செயல்கள் கூட ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது, ஆனால் என்னுடைய ஸ்திதி மிகவும் உயர்ந்ததாக இருக்குது. அதே போல் நீங்களும் சாதாரண காரியம் செய்தாலும் உங்களுடைய ஸ்திதி மிக உயர்ந்ததாக இருக்கணும். நீங்கள் டபுள் லைட்டாக இருந்து உங்களுடைய உயர்ந்த ஸ்திதியின் மூலமாக சாதாரண காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது அலௌகிகமாக ஆயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதற்காக என்ன நினைவில் இருக்கணும்னா, நான் இந்த உடலில்
உயர்ந்த காரியம் செய்வதற்காக அவதரித்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதாரண காரியமும் அலௌகிகமான காரியமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஸ்லோகன் வந்து ஆன்மீக திருஷ்டி மற்றும் விருத்திக்கான பயிற்சி செய்பவர்கள் எளிதாக தூய்மையின் தாரணை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது ஆன்மீக திருஷ்டினா பார்வை வந்து ஆத்மாக்களை பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கணும். உங்களுடைய உள் உணர்வு எப்போவும் ஆத்ம உணர்வில் இருக்கணும். நான் ஆத்மாங்கிற உணர்வில் இருந்து என்னுடைய பார்வை வந்து சகோதர ஆத்மாக்களை பார்க்கக்கூடிய பார்வையாக இருந்துச்சுன்னா தூய்மை எளிதாக தாரணை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பார்வை மற்றும் உள்ளுணர்வு. பார்வை ஆத்மா பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கணும், உள்ளுணர்வு ஆத்ம உணர்வில் இருக்கணும். அதைத்தான் சகோதரன் அப்படிங்கிற உள்ளுணர்வு வேணும் அப்படின்னு சொல்லுவார் அப்பா. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எளிதாக தூய்மையை தாரணை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.